ஏ பிரியா, அவ பேசுறது நமக்கு என்ன புதுசா? இதுக்காக கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவியா? ஐயோ, என்னால இதுக்கு மேல அவர்கிட்ட பேச முடியாதுமா. இன்னைக்கு குழந்தைக்காக லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணவரு நாளைக்கு அவளையே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வர மாட்டாரு. என்ன நிச்சயம்? ஆளை விடுங்கம்மா. ஏய், நான் இவ்ளோ தூரம் சொல்றேன், என் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்க மாட்டியா? நான் அவரை கட்டின பொண்டாட்டி தானே, என் வார்த்தைக்கு அவர் மதிப்பு கொடுத்தாரா? நமக்கு பிறந்த ஒரு பொண்ணு இருக்கான்னு நான் சொல்ல தானே அவர் அஞ்சலி பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வைக்க போனாரு. அதான் நம்ம போய் தடுத்துட்டோமேடி. அதான் அவரு எல்லாரும் முன்னாடி என்ன கை நீட்டி அரைஞ்சு அவமானப்படுத்திட்டாரு. இல்ல, போதும்மா, போதும் போதும். அவரு என்ன வார்த்தையால கொண்டது போதும், என்ன அசிங்கப்படுத்துறது போதும். நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். ஏய், நான் சொல்றத கேளு பிரியா. நாம 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் பாத்துக்கலாம். பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து பாத்துக்கிட்டு மட்டும் தானே இருக்கோம். அவர் என்னையும் மதிக்கல, உங்களையும் மதிக்கல. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்காரு. ஏ பிரியா, நான் அவன்கிட்ட பேசுறேன்டி. கைய விடுங்கம்மா. உங்க பிள்ளைகிட்ட அடி வாங்குறதுக்காகவா எங்க அப்பா அம்மா என்ன ஆசையா பெத்து வளர்த்து உங்க பிள்ளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க? பிரியா, பிரியா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அவசரப்படாதீங்க பிரியா. நீ பேசாத. எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். நான் காரணமா? பின்ன உன் குழந்தை மேல என் புருஷன் காட்டுற அக்கறைய இவ்வளவு தரக்குறைவா யூஸ் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ஐயோ, ஏன் பிரியா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுவாங்க? என் புள்ளதான் உன் குழந்தை மேல இருக்கிற அக்கறையில சொத்து எழுதி வைக்கிறேன், நிலம் எழுதி வைக்கிறேன்னு அவன் பெத்த குழந்தைய மறந்துட்டு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கானா? உனக்கு எங்கடி போச்சு அறிவு? அம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. அதெல்லாம் அப்பவே நான் வேணாம் தான் சொன்னேன். நடிக்காதடி. அவர் அஞ்சலி மேல நிலப்பத்திரம் எழுதி வைக்க போறாருன்னு அன்னைக்கு உன்னை ரோட்ல தனியா பார்த்து சொல்லல? எல்லாத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறா பாரு. சத்தியமா எனக்கு முன்கூட்டியே இந்த விஷயம் எதுவும் தெரியாதுமா. அவர் குழந்தை விஷயமா அவசரமா பேசணும்னு மட்டும்தான் சொன்னாரு. அதனாலதான் நான் அவர்கிட்டயே பேசினேன். அதுக்கு மேல இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாதுமா. பார், உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. உன் மூஞ்சிய பார்க்கவும் எனக்கு பிடிக்கல. அவர் உனக்கு உன் குழந்தைக்கும் இந்த வீட்டை எழுதி வைக்கட்டும், அவர் சொத்தை எழுதி வைக்கட்டும். ஏன் உன்னையும் உன் குழந்தையும் உட்கார வச்சு வாழ்க்கை பூரா சோறு போடட்டும். ஆனா என்ன விட்டுடுங்க, நான் கிளம்புறேன். ஏ பிரியா, நில்லடி. எவ்வளவுக்காகவோ நீ ஏன் வீட்டை விட்டு போற? நியாயப்படி பார்த்தா அவதாண்டி இந்த வீட்டை விட்டு போகணும். மம்மி, வீட்டை விட்டு போகாதீங்க மம்மி. ஏய், உன்னை பாசமா வளர்த்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், என்னமும் வேணும்டி. போடி. பிரியா, பிரியா, அம்மா சொன்ன மாதிரி நீங்க ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்? நான் போயிடுறேன். அஞ்சலியை கூட்டிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நீங்க இங்கே இருங்க. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.